ராமேஸ்வரத்தில் உயர்தர சைவ சாப்பாடு தரமான முறையில் வேண்டுமா? உடனே வாருங்கள். ஹோட்டல் ஸ்ரீ சரவணபவன், மேலவாசல், ராமேஸ்வரம். ஆர்டரின் பெயரில் உணவுகள் செய்து தரப்படும். ராமேஸ்வரம் பத்ரகாளி அம்மன் கோவில் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயத்தில் அப்பகுதி மக்கள் 5 வருடங்களாக தீர்வு காணப்படாமல் இருக்கும் பாதிப்பிற்கு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்த பேட்டியை காணலாம். ராமேஸ்வரத்துல பத்ரகாளி அம்மன் கோவில்ங்கிற ஒரு புகழ்பெற்ற தெய்வம் இருக்கு, எல்லை காவல் தெய்வம். அதுக்கு பக்கத்துல பார்த்தோம் சொன்னா பரசுராமர், சப்த ரிஷிகள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய பரசுராமருடைய தீர்த்தம் இருக்கு. இந்த பகுதியில பல மக்கள் குடியிருந்து வர்றாங்க, குடும்பங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல பார்த்தா தொடர்ச்சியாக அந்த பகுதியில வருஷ கணக்குல ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கு. அதை சுத்தம் பண்ணணும் சொல்லி நகராட்சியில இந்த பகுதி மக்களும் சரி, நாங்களும் அரசியல் அமைப்புகளும் சரி, எல்லாரும் சொல்லி பல மாதங்கள் ஆயிருச்சு. இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. பேருக்கு வர்றாங்க, கண் துடைப்புக்காக ஒரு நாள் வந்து சுத்தம் பண்றாங்க, அதோட போயிடுறாங்களே தவிர ஒரு நிரந்தர திட்டம்ங்கிறது கிடையாது. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் அது பாதாள சாக்கடை திட்டமா இருக்கட்டும் அல்லது வந்து வார்கால்வா திட்டமா இருக்கட்டும், எல்லாமே வந்து முறையாக செய்யப்படுறது கிடையாது. நிதி மத்திய அரசோ மாநில அரசோ பல்வேறு திட்டங்களின் பேரால ஸ்வச் பாரத், அமிர்த் சிட்டி, இப்படி பல்வேறு திட்டங்களின் பேரால வந்து நிதி வந்தாலும் அந்த நிதியை முறையாக மக்கள்கிட்ட கருத்து கேட்டு இது எப்படி செய்யறதுன்னு ஆலோசனை கேட்டு முறையான திட்டமிடல் செய்யாம இவங்க திட்டமிடாம எதையாவது செஞ்சு அது கடைசியில யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போகுது. குறிப்பா பார்க்கணும்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளுக்கு முறையாக கழிவுநீர் மேனேஜ்மெண்ட், அந்த தண்ணி எப்படி விட போறாங்கிற கேள்வியோ எதுவுமே கேட்கறது இல்ல. அவங்களுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க. கொடுத்த பின்னால அவங்க என்ன செய்யறாங்கன்னா சாதாரண தெருக்கல்ல ஓடக்கூடிய இந்த கழிவுநீர் கால்வாயில கொண்டு வந்து இணைச்சு விட்டுறாங்க. அவங்க இணைக்கிறது வெறும் குளிக்கிற தண்ணியை விட்டா மட்டும் பரவாயில்ல, செப்டி டேங்கையே விட்டுறாங்க. அவங்க அப்படி விடும்போது அந்த செப்டி டேங்கினுடைய கழிவுகள் தெருவுக்குள்ள வந்து தெருவே ஊரே ஒரே நாட்டமா இருக்கு. அப்ப இது சம்பந்தமாக முறையாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி பல முறை கேட்டு நாங்க வந்து நடவடிக்கை எடுக்காதனால வர்ற 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி இந்த சாக்கடையில காகிதத்துல கப்பல் விடுகிற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்த இருக்கிறோம். அதற்குள்ள எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறத இதன் மூலம் இந்த நிர்வாகத்திற்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம்.